லாஸ்ட்டா போட்டிருந்த வீடியோல லாங் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன் டே விளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காலத்துல ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்துலலாம் எப்படிதான் இவ்வளோ குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. இன்னைக்கு சாட்டர்டே பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றனால நாங்க பொறுமையா தான் எந்திரிச்சோம். காலையில 6 மணிக்கெல்லாம் தம்பி எந்திரிச்சிருவான். இன்னைக்குன்னு பார்த்து அவனும் எங்க கூட சேர்ந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நைட் டைம்ல குழந்தைக்கு ஃபீட் பண்றனால மார்னிங் சீக்கிரமாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆனா குழந்தைய வச்சுட்டே சமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். சமைக்கலான்னு போனேன். அதுக்குள்ள தம்பி எழுந்துட்டாரு. சரின்னு அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஃபீட் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டேன். எப்பவுமே காலையிலேயே மோஷன் போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் போகாதனால அழுதுட்டே இருந்தாங்க. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஒரு வழியா மோஷன் போயிட்டாங்க. நியூ பார்ன் பேபிஸ் எல்லாமே ஸ்டார்டிங் 1 மந்த்ஸ் வந்து அவங்க மோஷன் போறக்கு யூரின் போறக்கு அழுதுட்டே தான் இருப்பாங்க. தம்பிக்குமே ஸ்டார்டிங் 1 மந்த்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 டேஸ் ஆனாலுமே அவங்க மோஷன் போக மாட்டாங்க. அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் தினமும் ஒரு டைம் மட்டும் புளிக்குச்சி வச்சு வச்சு விட்டனால அவங்க மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பழக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க வெத்தலை காம்பு வைக்க சொல்லி. ஆனால் வெத்தலை காம்பு வந்து புளிக்குச்சியை விடவும் ரொம்ப பெருசு. அதை வைக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நான் அது வைக்கல. யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சிடாதீங்க. புளிக்குச்சி வேணால் ட்ரை பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கும் நான் அதான் பண்ணேன். செகண்ட் பேபிக்கும் இப்போ அதுதான் பண்ணியிருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆகும். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?